பார்க்க போற கிளாஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பெண் இனப்பெருக்க மண்டலம். அதோட பார்ட் வந்து ரெண்டா டிவைட் பண்றோம். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, இன்டர்னல் ஜெனிட்டாலியா. ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படிங்கிறது இது எல்லாமே இருக்கும். ஃபெலோப்பியன் டியூப், யூட்ரஸ், ஓவரி, இன்டர்னலாஸ், எக்ஸ்டர்னலாஸ், வெஜைனா, லேபியம் மைனஸ், சர்விக்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்னா ஃபீமேல் பெண் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறது எல்லா மேமல்ஸ்க்கும் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ்க்கு இருக்கு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், டியூரிங் ஓவலேஷன், மென்சுரேஷன், சைல்ட் பர்த், செக்ஸ் ஹார்மோனை செக்ரீட் பண்றது, ஸோ எல்லாமே வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவாவை ஃபார்ம் பண்றதுக்காகவும் ஸ்போமை வந்து உள்ள என்ட்ராயி அதை அக்செப்ட் பண்றதும் டியூரிங் சைல்ட் பர்த் டைம்லையும் அடுத்து ஆஃப்டர் சைல்ட் பர்த்ல வந்து உங்களுக்கு பிரஸ்ட் மில்கை வந்து செக்ரீட் பண்றதுலயும் வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்தோம்னா ஒரு சூட்டபிள் என்விரான்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டுக்காக. பேபி வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்காக ஒரு சூட்டபிள் என்விரான்மெண்ட்டை டெவலப் பண்ணுது. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு பார்த்தோம்னா லேபியம் மெஜோரா, லேபியம் மைனோரா, கிளிட்டோரிஸ், வெஜைனலாஸ், வெஸ்டிபியூல், ஹைமன் அப்படிங்கிற பார்ட்டெல்லாம் இருக்கு. இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இதுல வந்து எல்லா பார்ட்டுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் லேபியா மெஜோரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின் வந்து ஃபோல்டு மாதிரி இருக்கும், அதாவது லிப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிரேட்டர் லிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரெண்டு ஸ்வெட் கிளாண்ட் இருக்கு. ஒன்னு வந்து செபேசியஸ் கிளாண்ட், அனதர் ஒன் இஸ் எக்ரைன் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் சொல்றாங்க. பியூபர்ட்டி டைம்ல வந்து ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். எங்க இருந்தா அப்பர் பார்ட்டான மெயூனஸ் பியூபிஸ்ல இருந்து இந்த ரெண்டு சைட்ல இருக்க லேபியம் மெஜோராலையும் ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். அடுத்தது லேபியம் மைனோரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா லேபியம் மெஜோராவோட இன்னர் பார்ட் தான் வந்து லேபியம் மைனோரா. இது ஸ்கின் ஃபோல்டு லிப்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து லெஸ்ஸர் லிப்ஸ்ன்னு சொல்றாங்க, ஏன்னா இது ரொம்ப தின்னா இருக்கும். இதுலயே ரெண்டு ஸ்வெட் கிளாண்ட் இருக்கு, சேம் அதே மாதிரிதான் செபேசியஸ் அண்ட் எக்ரைன் கிளாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்தது கிளிட்டோரிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லேபியம் மைனோராவை கன்யூ ஆகி வரதான் வந்து கிளிட்டோரிஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு டியூரிங் செக்ஷுவல் டைம்ல ஒரு செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட் கொடுக்கறதுல இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கு. இது வந்து சென்சரி நர்வோட எண்டிங் பாயிண்டாவும் இந்த கிளிட்டோரிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து வெஸ்டிபுலார் கிளாண்ட் அப்படின்னா வந்து பாத்தோலியன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு வெஜினல் ஓப்பனிங்க்கும் சைட்லயும் இது இருக்கும். இது ஸ்மால் சைஸாவும் பி ஷேப்லயும் இது வந்து இருக்கும். இது வந்து மியூக்கஸ் மெம்பரைனை செக்ரீட் பண்ணுது, அதாவது வல்வாவை மாய்ஸ்டா வச்சுக்கிறதுக்காக இந்த மியூக்கஸ் மெம்பரைன் அப்படிங்கிறது வந்து வெஸ்டிபுலார் கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணுது. இதுலயும் பிளட், லிம்ஃப், நர்வ் சப்ளை இருக்கு. ஆர்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபெமோரல் ஆர்ட்ரியும் புடன்டல் ஆர்ட்ரியும் இதுல சப்ளை ஆகுது. வீனஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இன்டர்னல் இலியாக் வெயின் வந்து சப்ளை ஆகுது. லிம்ப் ட்ரைனேஜ் அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல் இங்குவைனல் நோட்ஸும் நர்வ்ஸ் வந்து புடன்டல் நர்வ்ஸும் இருக்கு. பெரினியம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ரஃப்லி ட்ரையாங்குலர் ஏரியான்னு சொல்றோம். அதாவது லேபியா மைனோரால இருந்து ஆனஸ் வரைக்கும் இந்த பெரினியம் அப்படிங்கிற பார்ட் இருக்கு. இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ், மசில்ஸ், ஃபேட் இதனால எல்லாம் ஆனது. இது வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா பார்த்துட்டோம். அடுத்து இன்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னா வெஜைனா, யூட்ரஸ், யூட்ரைன் டியூப்ஸ், ஓவரிஸ். வெஜைனா அப்படின்னு எடுத்தோம்னா ஃபைப்ரோ மஸ்குலார் டியூப் அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்ன டிஷ்யூவால ஆனது அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்கியூமஸ் எபித்தீலியம் அப்படிங்கிற டிஷ்யூவால ஆனது. இதோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 45 டிகிரி பிட்வீன் எதுக்கு இடையில அப்படின்னா பிளாடர் இன் ஃப்ரண்ட் அண்ட் ரெக்டம் அண்ட் ஆனஸ் பிஹைண்ட். இதுலயும் இந்த வெஜைனா அப்படிங்கிறது இருக்கு. இதோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டீரியரா பார்த்தோம்னா 7.5 சென்டிமீட்டரும் போஸ்டீரியரா பார்த்தோம்னா 9 சென்டிமீட்டர் லாங்லயும் வந்து வெஜைனா இருக்கு. ஹைமன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தின் லேயர் அப்படின்னு சொல்றோம். இதையும் வந்து மியூக்கஸ் மெம்பரைன் அப்படிங்கிறோம். இது பார்த்தோம்னா டியூரிங் இன்டர்கோர்ஸ் டைம்ல மென்சுரேஷன் ஃப்ளோ வர்றதுக்காகவும் சைல்ட் பர்த் நடக்கிறதுக்காகவும் டாம்போன்ஸ் இது மாதிரி எல்லாம் இன்சர்ட் பண்றதுக்காகவும் இந்த ஹைமன் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெஜைனாவோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 3 லேயரா பிரிக்கிறோம். அவுட்டர் லேயர், இன்னர், மிடில் லேயர், இன்னர் லேயர். அவுட்டர் லேயர் வந்து ஆலியோரல் டிஷ்யூனாலையும், மிடில் லேயர் வந்து ஸ்மூத் மசில்ஸ்னாலையும், இன்னர் லைனிங் லேயர் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்கியூமன் எபித்தீலியம் அப்படிங்கிற ஒரு டிஷ்யூஸ்னாலையும் ஆனது. அடுத்தது லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபிலஸ் அப்படிங்கிறது பாக்டீரியா தட் செக்ரீட் த லாக்டிக் ஆசிட்டை வந்து இது செக்ரீட் பண்ணுது.
நார்மலி பிரசன்ட் மெயின்டைனிங் த பிஹெச்ல. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெஜைனா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது 3 லேயர்ஸ் இருக்கு. அவுட்டர் லேயர் வந்து ஏரியோலர் டிஷ்யூஸ்னாலையும், மிடில் லேயர் வந்து ஸ்மூத் மசில்ஸ்னாலையும், இன்னர் லைனிங் லேயர் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்கியூமஸ் எபிதீலியம்னாலையும் உருவாயிருக்கு. அடுத்தது லாக்டோ பேசிலஸ் அசிடோஃபிலஸ் அப்படிங்கிறது பாக்டீரியா. இது வந்து லாக்டிக் ஆசிட்டை செக்ரீட் பண்ணி பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுது. 4.9 to 3.5ல பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுது. இதுல ஆர்டரி சப்ளை அப்படின்னு எடுத்துட்டோம்னா யூட்ரைன் அண்ட் வெஜைனல் ஆர்டரி, அதாவது இன்டர்னல் இலியாக் ஆர்டரியும், வீனஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இன்டர்னல் இலியாக் வெயின், லிம்ப் நோட் அப்படின்னு பார்த்தோம்னா டீப் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் இலியாக் கிளாண்ட். வெஜைனாவோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது டியூரிங் த இன்டர்கோர்ஸ் டைம்ல பார்த்தோம்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் டைம்ல வந்து பென்னிஸை வந்து ரிசெப்டபிள் பண்ணி எலாஸ்டிக் ஒரு பாத்வேவா வந்து இது கிரியேட் பண்ணுது. யூட்ரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூட்ரஸ் வந்து பியர் ஷேப்ல இருக்கும், அதாவது மஸ்குலர் ஹோலோ மஸ்குலர் பியர் ஷேப்டு ஆர்கன். இது வந்து தட்ஸ் லொகேட்டட் ஆன்டீரியோ போஸ்டீரியர் இந்த பெல்விக் கேவிட்டி. இட்ஸ் லைக் பெல்விக் கேவிட்டி பிட்வீன் எதுக்கு இடையிலனா யூரினரி பிளாடரும் அண்ட் ரெக்டம். இதோட அளவு பார்த்தோம்னா 7.5 சென்டிமீட்டர் நீளமும் 5 சென்டிமீட்டர் அகலமும் 2.5 சென்டிமீட்டர் திக்னஸும் இருக்கும். இதோட வெயிட் வந்து 30 to 40 கிராம்ஸ் இருக்கும். யூட்ரஸோட பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டஸ், பாடி, சர்ஃபிக்ஸ். இதுதான் ஃபண்டஸ், இது வந்து பாடி, இது வந்து சர்ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபண்டஸ் பார்த்துக்கிட்டீங்களா, இந்த ஃபண்டஸ் வந்து டோம் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபண்டஸோட 2 சைட்லயும் வந்து யூட்ரைன் டியூப் பிரசன்ட் ஆயிருக்கு. பாடி அப்படிங்கிறது மிடில் போர்ஷன், இது வந்து ஒரு முக்கிய பார்ட்டா இருக்கு. இதுல பார்த்தோம்னா இன்டர்னல் ஆஸ் வந்துங்கிறது வந்து இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்து சர்ஃபிக்ஸ் அப்படிங்கிறது நெக் ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து எக்ஸ்டர்னல் ஆஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. யூட்ரஸோட லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிட்டோனியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். இந்த பெரிமெட்ரியம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மசில்ஸால ஆனது. இது திக்கான ஒரு லேயர். இது வந்து அவுட்டர் லேயர், அதாவது பெரிமெட்ரியம் அப்படிங்கிறது வந்து அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. மயோமெட்டீரியம் அப்படிங்கிறது வந்து மிடில் லேயர், இது வந்து திக்கஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து டிஷ்யூஸால ஆனது, திக்கஸ்ட் லேயர் ஆஃப் த டிஷ்யூஸ்னால ஆனது. இதுல வந்து ஸ்மூத் மசில்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுலயும் பிளட், நர்வ்ஸ், ஆர்டரிஸ் எல்லாமே சப்ளை ஆகும். எண்டோமெட்டீரியம் அப்படிங்கிறது இன்னர் லேயர். இது என்ன டிஷ்யூவால ஆனதுன்னா காலம்னார் எபிதீலியல் செல்ஸ் அப்படிங்கிற டிஷ்யூஸ்னால ஆயிருக்கு. இது வந்து என்ன செக்ரீட் பண்ணுன்னா மியூக்கஸ் செக்ரீட்டிங் டியூப்லர், அந்த டியூப்லர் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் ஆகி மியூக்கஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. இதோட ஆர்டரி சப்ளை அப்படின்னா இன்டர்னல் இலியாக் ஆர்டரி, வீனஸ் இன்டர்னல் இலியாக் வெயின், லிம்ப் நோட் அப்படின்னு பார்த்தோம்னா இலியாக் பிளட் வெசல்ஸ் வந்து இதுல இருக்கு, அதாவது டீப் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் லிம்ப் நோட்ஸ் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. யூட்ரைன் டியூப் அப்படின்னு எடுத்தோம்னா இதுக்கு இன்னொரு பேர் ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க. இதோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் லாங்ல இருக்கும். போத் சைடும் இருக்கும். யூட்ரஸ்க்கு போத் சைடு, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து யூட்ரைன் டியூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு சைடும் 10 சென்டிமீட்டர் லாங்ல இருக்கும். இது வந்து ட்ரம்பட் ஷேப்ல இருக்கும். இந்த யூட்ரைன் டியூப் வந்து ஓவம் வந்து பாஸ் பண்றதுக்காகவும், ஸ்போம் வந்து உள்ள என்டர் ஆகி அங்க ஃபெர்டிலைசேஷனை வந்து கிரியேட் பண்றதுக்காகவும் இந்த யூட்ரைன் டியூப் வந்து இருக்கு. இதோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா ஸ்மூத் மசில்ஸாலையும், அதாவது சிலியேட்டட் எபிதீலியம் அப்படிங்கிற டிஷ்யூஸ்னால ஆனது. இதுலயும் பிளட், நர்வ்ஸ், ஆர்டரி சப்ளை இருக்கு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி தான், ஃபெர்டிலைசேஷனுக்கும் ஓவம் பாஸ் பண்றதுக்காகவும் ஒரு ஸ்போம்ஸை வந்து அங்க இது பண்ணி செக்ரீட் பண்ணி ஃபெர்டிலைசேஷனை உருவாக்குறதுக்காகவும் இது இருக்கு. ஓவரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூட்ரைன் டியூபோட கீழே இருக்கும். ஓவரிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்றது, அது கீழே வந்து ஓவரிஸ் இருக்கும். 2 சைடு போத் சைடுமே இருக்கும். போத் சைடு ஆஃப் யூட்ரைன் டியூப்லயும் அந்த ஓவரிஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும். இதோட அளவு பார்த்தோம்னா 2.5 to 3 சென்டிமீட்டர் லாங் ஆகும், 2 சென்டிமீட்டர் வைடாகவும் 1 சென்டிமீட்டர் திக்னஸோடையும் இது அட்டாச் ஆகி இருக்கும்னு சொல்றாங்க. இதுல பிளட், நர்வ்ஸ், ஆர்டரி சப்ளை வந்து இதுல இருக்கு. இதுல இருந்துதான் ஓவம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. செக்ஸ் ஹார்மோன் ஆகட்டும், ஓவம் அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து தான் கிரியேட் ஆகுது. மெச்சூர்டு எக் வந்து இதுல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 2 லேயர்ஸ் இருக்கு. ஒன்னு மெடுலா, இன்னொன்னு கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சொன்னா ஓவரிஸை வந்து செக்ரீட் பண்ணி
ஓவரிஸை வந்து செக்ரீட் பண்றதுக்காகவும் அதோட மெச்சுரேஷன் எக்கை வந்து ஃபார்ம் பண்றதுக்காகவும் இது இருக்கு. அடுத்தது பிரஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு இன்னொரு பேர் மேமரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஃபீமேல்ஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இது ஒரு முக்கிய ரோலா இருக்கு. இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரஸ்ட் வந்து போத் பிரஸ்ட் ரெண்டு பிரஸ்ட் வந்து இதுல இருக்கு. இது பார்த்தோம்னா வேரிங் அமௌண்ட்ஸ் ஆஃப் கிளாண்டுலர் டிஷ்யூஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது எதுக்காகனா இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மில்க். ஈச் பிரஸ்ட்லயும் பார்த்தோம்னா 20 லோப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த லோபியூஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இருக்கு. அதாவது லாக்டேட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் டெலிவரியில லாக்டேஷனை வந்து செக்ரீட் பண்றதுக்காக இந்த லோபியூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நிப்பிள் அப்படிங்கிறதுனா மில்க் வர பாதை தான் வந்து நிப்பிள் வழியா தான் வரும். இந்த நிப்பிள்ல பார்த்தோம்னா மோன்கோமரி டியூபர்கிள் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டியூரிங் பிரெக்னன்சி டைம்லயும் ஆஃப்டர் சைல்ட் பர்த்லயும் இந்த மோன்கோமரி டியூபர்கிள் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மோன்கோமரி டியூபர்கிள் ஒன்றும் இல்லை, நிப்பிள்ல பார்த்தோம்னா ஒயிட் ஒயிட்டா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் நடத்தும் போது உங்களுக்கு இன்னும் நான் டீப்பா சொல்றேன். இதுலயும் பிளட் நர்வ் சப்ளை இதெல்லாம் இருக்கும். ஆர்டரின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் மேமரி அண்ட் இன்டர்காஸ்டல் ஆர்டரிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. வீனஸ் பார்த்தோம்னா ஆக்சிலரி அந்த மேமரி வெயின் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லிம்ஃப் பார்த்தோம்னா சூப்பர்ஃபிஷியல் ஆக்சிலரி லிம்ஃப் வெசல்ஸ் நோட்ஸ் இருக்கு. நோஸ்ன்னு பார்த்தோம்னா 4th and 6th thoracic நர்வ்ஸ் வந்து இதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த நோஸ் ஆர்டரி இதெல்லாம் வந்து நரம்பு மண்டலத்துல நம்ம அனாட்டமில டீப்பா படிப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன பார்த்துருப்போம்? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட எக்ஸ்டர்னல் இன்டர்னல் பார்ட்ஸை பத்தி தெளிவா பார்த்தோம். பிரஸ்ட்டை பத்தி நம்ம தெளிவா பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. தேங்க்யூ.